ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா போன ஒரு வருஷத்துக்குள்ள சந்தோஷ் நாராயணன் அங்க மீட் பண்ணேன் நான் எதாச்சியா. ஓகே. அவரோட மியூசிக் நிறைய தெரியும், பட் அவரை பர்சனலா தெரியாது அந்த டைம்ல. இது இந்த இயர் 2015. ஓகே ரைட். 14 end and 15. ஓகே ஓகே. சோ அப்ப அவர் அந்த இறுதி சுற்று பண்ணிட்டு இருந்தார். அதுல நான் மாயாவிசை பாடினேன். சோ அதெல்லாம் சிட்னில ரெக்கார்ட் பண்ணதுதான். அப்படியா? ஓகே. சுழலியே இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து நாங்க ஆஸ்திரேலியால தான் ரெக்கார்ட் பண்ணோம். வீட்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன் அவருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு, பொய் வாழ்வா வந்துச்சுல, அதுவும் நான் சிட்னில ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு இங்க யூஸ் பண்ணதுதான் அது. ஓகே. சோ இப்போ இறுதி சுற்றுல ஃபர்ஸ்ட் பாடுறீங்க. சந்தோஷ் நாராயணனோட அறிமுகம் எப்படி வந்தது உங்களுக்கு? அது வந்து இங்க வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய இருந்தாங்க. பிரதீப், ஷான் கோல்டன்லாம் அந்த டைம்லயே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரதீப் ஹேட் 2-3 பேண்ட்ஸ். இந்த யோதகான்னு ஒரு பேண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே டைம்ல லா பொங்கல்னு ஒரு ஃபோக் பேண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலதான் சந்தோஷ் பிரதீப்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு அக்கபெலா பேண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அக்கபெலா பேண்ட்க்கு பாடுறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. தட்ஸ் ஹவ் ஐ நியூ பிரதீப் கல்யாணி அண்ட் ஆல். ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் அந்த சர்க்கிள்லயே சந்தோஷ் இருந்தது எனக்கு. அவர் ஆனா அறிமுகம் ஆள அப்போ, பட் அவர் இருக்காருன்னு தெரியும். அவருக்கு நான் இருக்கிறது தெரியுமா தெரியாது அப்போ. பட் அந்த மாதிரி தெரிஞ்சு வேர்ட் ஆஃப் மவுத்ல இதுவாயிட்டு நான் சிட்னில இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ இங்கதான் இருக்கியா, நாங்க வந்து சிட்னி வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப எனக்கு அவங்கள கூட தெரியாது. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அப்படியே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஒரு மாதிரி அது நல்ல ஜேர்னியா